கொண்டக்கடலை வச்சு வடை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி செஞ்சு பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சிடலாங்க. காலையில செய்யணும் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பச்சை மிளகாய் 2 பீஸ் இஞ்சி ஒரு வரமிளகாய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஊற வச்சிருந்த கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பா இருக்கணும், அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். இது அப்படி ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதா இருந்து அப்படின்னா 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். மல்லியில கருவேப்பில நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயமும் உப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதுவே சரியா இருக்கும். ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையா இந்த மாதிரி செஞ்சு எடுக்க வச்சுக்கலாம். அப்ப வடை போடும் போது ஈஸியா தட்டி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தட்டும் போது நல்லா பிளாட்டா தட்டிக்கோங்க. அப்பதான் நல்லா மொறுமொறுன்னு வருங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேஷா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய். அங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல உங்க வீட்டுல மீல் மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா இது போல பிரியாணி பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சீரக சம்பா அரிசிக்கு பத்தி நீங்க பொன்னி புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி வெயிட் போட்டு எடுத்துருக்க. அது தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிடலாம். அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்ப வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே மீல் மேக்கரை சுட தண்ணியில போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு குண்டார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊத்திக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் அன்னாச்சி பூ போட்டு தாளிச்சிட்டு இது கூடவே 300 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்க. அதே இதில் போட்டு வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி போட்டு பிரட்டி விட்டுடலாம். தக்காளி நல்லா குழைய வேகட்டப்ப இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா தூளை போட்டு நல்லா பிரட்டிட்டு 1/2 கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். அதே இதில் போட்டு கலந்து விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிரை விஸ்கு போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா இதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணிடுங்க. மீல் மேக்கரை தண்ணி இல்லாம நல்லா புழிஞ்சு போட்டு அதுக்கப்புறமா இதுல பிரட்டி விடுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே 1/4 லெமனை பிழிஞ்சு விட்டுருவோம். நீங்க 1 டம்ளர் அளவுக்கு பண்றீங்க அப்படின்னா இதுதான் தண்ணியோட அளவு. இதை நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்க அரிசி இதுல போட்டுருவோம். நீங்க புழுங்கல் அரிசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கங்க. அது சரியா இருக்கும். அடுப்ப நல்லா மீடியம் ஃபிளேம்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இது போல அப்பப்ப கலந்து விடுங்க. லைட்டா இது போல தண்ணி இருக்கும் போதே மூடி போட்டு நல்லா அடுப்ப சிம்மில் வச்சு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுருங்க. நீங்க குவான்டிட்டி அதிகமா பண்றீங்க அப்படின்னா 3 டம்ளருக்கு மேல பண்ணும்போது 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா போதுமானது. தக்காளி, தயிர் எல்லாம் அதுல கரெக்டா இருக்கும். லைட்டா பரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்செல்லாம் எப்ப நீங்க சாப்பிடுறீங்களோ அந்த டைம்ல இதை ஓபன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இது கூடவே வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க மக்களே.